வெல்கம் டு லீலாஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி காலையில் என்ன பரபரப்பான வேலை செஞ்சிட்ருக்கேன்னு பார்க்கலாம். அரைச்ச மாவையே அரைங்கிற மாதிரி மாவு இல்லைன்னு ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு மாவை அரைச்சி வச்சிடலான்ட்டு நைட்டு இட்லிக்கு அரிசி ஊற வச்சாச்சு. பார்த்திங்கன்னா 6 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சுருவேன். நான் ஊற வச்சு ஃபஸ்ட்டு அரிசி கழுவி போட்டுவிட்டாச்சு கிரைண்டரில். அப்புறம் சரி உளுந்து பருப்பை வடித்த ஐஸ் க்யூப் போட்டு வச்சிடலான்ட்டு அதைத்தான் வடிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் உளுந்து அப்படியே கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. நான் என்ன பண்ணால் அப்படியே வடிச்சிட்டு அரிசி ஆட்ட வரைக்கும் அப்படியே க்யூப்பை மேலே போட்டு வச்சுருவேன். அது கொஞ்சம் நல்லா கூலிங் ஆயிரும். அடுத்தது என்ன, சரி மாவில்லை வேறு என்ன செய்யலான்ட்டா கோதுமை தோசை செஞ்சுக்கலான்னு நினச்சேன். சரி காளான் இருந்தது, சரி கோதுமை தோசை சுட்டு காளான் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கு. முதல்லையே கரைச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கு சுடும்போது. பார்த்திங்கன்னா சரி அதை அரிசி ஆட்டிகிட்ருக்கு, அதுக்குள்ளேயே ஒரு டீயை போட்டு குடிச்சிடலான்ட்டு. டீ இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் டீ வேலை செய்கிறவங்களுக்கு டீயும் மேற்பார்வை பார்க்குறவங்களுக்கு காஃபியும் கொடுப்பாங்களாம்மா. ஏன்னா டீ தான் சுறுசுறுப்பு. அப்போ டீயை கொடுத்தா தான் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. அந்த மாதிரி டீயை குடித்தா தான் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். அப்புறம் பார்த்திங்கன்னா காக்காய்க்கு மிக்சர் போட்டது பத்தலை, சரின்ட்டு மறுபடியும் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு 5 நிமிஷம் டீ குடிக்கிறக்காக ஒதுக்கிட்டு அப்புறம் தான் வேறு வேலை செய்வாங்க. அப்போ தான் மூளை சுறுசுறுப்பாகும். மூளை சுறுசுறுப்பு பண்ணிட்டு தான் மற்ற வேலையை தொடங்க முடியும். இந்த டீயை குடித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அரிசி ஆட்டிச்சு. சரி அரிசி தோண்டிட்டு உளுந்த போட்டுவிட்டுலான்ட்டு ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுவிட்டுலாட்டிருக்கு. வெந்தயத்தை ஃபஸ்ட்டே கழுவிட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அப்படியே அந்த தண்ணியோடு அப்படியே போட்டுவிட்டுலாம். வெந்தயத்தை போட்டுவிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் உளுந்து மாவு எப்படி நல்லா பொது பொதுன்னு வருது அந்த மாதிரி வரும். அப்புறம் அந்த உளுந்தையும் போட்டுக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொது பொதுன்னு வரும், கொஞ்சம் சூடு இல்லாமல், அந்த ஐஸ் க்யூப் போட்டு வச்சதுனால. சரின்ட்டு கிரைண்டருக்குள்ளே 2 ஐஸ் க்யூப் போட்டுடலான்ட்டு அதுவும் போட்டு விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் இதை ஆட்டிகிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு மூடி வச்சாச்சு. நீ அடுத்து என்ன வேலைன்னா பாத்திரம் கழுவுற வேலை தான். 4 பேர் இருக்கிற வீட்லேயே இத்தனை பாத்திரம் கழுவுறோம்னா நிறைய பேர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. பாருங்கள், வேலைக்கு போகிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டு வீட்டு வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப பாவம். அவங்களாம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வெளியில் போயிட்டு வர்றது, அங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாம் சமாளித்து அவங்களுக்கெல்லாம் அவார்டு தான் கொடுக்கணும். ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிறனால தான் இத்தனை வேலையும் என்னமோ. நம்மளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா பார்த்தா சும்மா இருக்கிறோம் தான் பேர். சரி இனி நம்ம வேலையை தொடங்கலாம். பாருங்கள், காளான் இருந்தது. சரி காளான் வணக்கிட்டால் நல்லாயிருக்கு. நம்ம ஊரில் மாதிரி வெறும் மிளகா சாம்பாருக்கு அரைச்சி வச்சுருக்கிற பொடியை மட்டும் போட்டு வதக்கிட்டோம்னா கோதுமை தோசைக்கு நல்லா இருக்குன்ட்டு பொடியை கட் பண்ணியாச்சு. நீ அடுத்தது என்னது, காளான் அப்படியே வதக்கிடலாம். இடையில இந்த மாவுக்கு தண்ணி தொளிச்சு விட்டு மூடி வச்சிடலாம். அதை அப்படியே ஆட்டிகிட்டு அப்போது ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் கடுகு போட்டு 2 கருவேப்பிலையும் போட்டாச்சு. அப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுறலாம். என்னென்னா நம்ம ஊர்லெலாம் முதல்ல இந்த மாதிரி வாக்கணத்தில் வதக்கி கொடுப்பாங்க. காட்டில் ஒரு கலன் 2 கலன் அந்த மாதிரி தான் கிடைக்கி. அது மிளகடி போட்டு வதக்கணும்னா வாக்கணத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி நம்மளும் இன்றைக்கி அதே மாதிரி வதக்கிடலான்ட்டு மிளகுடியும் கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பும் போட்டு அப்படியே காளானை போட்டு வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் தண்ணி புழிஞ்சிட்டு அப்படியே போட்டுடலாம்.
இதுக்கு தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை, இந்த காளானிலே தண்ணி இருக்குது. அப்படியே அது அப்படியே வெந்து வந்துடும். ஆனால் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும், இல்லைன்னா நல்லா வேகலைன்னா கொஞ்சம் சேராது நிறைய பேர்த்துக்கு. அப்போ நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலான்ட்டு பாருங்கள். சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அதுக்குள்ளேயே உளுந்து மாவு ஆட்டிடுச்சு, அதை அப்படியே தோண்டி எடுத்து கலக்கி வச்சிடலாம். நீ நைட்டுக்கு இட்லி சுட்டுக்கலாம். மாவு இருந்தால், தேங்காய் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாவு சூப்பராக பொங்கி மேலே வருது. அப்படியே ஆட்டி அப்படியே 2 குண்டால் இருந்தது, அப்படியே போட்டு எடுத்து வச்சாச்சு. உப்பு போட்டு கலக்கி எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டர் கழுவுற வேலை தான் பெரும் வேலை. நல்லா கழுவி எடுத்து அப்படியே வெயிலில் காய வச்சிடலாம். அப்புறமா இந்த கிரைண்டரை தொடச்சி அப்படியே வச்சிட்டோம்னா கல் காஞ்சோடனே அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், காளான் வந்து அதை இறக்கி வச்சாச்சு. கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு அப்படியே மூடி வச்சாச்சு. அது அப்படியே சூடாக இருக்கட்டு. நீ அடுத்தது என்ன, கோதுமை மாவு கரைச்சி வச்சுருந்தது அப்படியே தோசையை ஊற்றிடலாம். பாருங்கள், அவ்வளோ கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சிட்டிங்கன்னா நல்லா நைஸாக ஒரு தோசை. இது 2வது தோசை. மொதல் தோசை எடுத்து காக்காய்க்கு எடுத்து வச்சிடலான்ட்டு, டெய்லி எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு காக்காய்க்கு வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். பாருங்கள், அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க நம்ம விருந்தாளியை. அடுத்த விருந்தாளியே வந்துட்டாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இனி அடுத்தது நம்ம காளானை போட்டு சாப்பிட்றலாம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. இனி அடுத்தது என்னது, துணி காய போடணும். வாஷிங் மிஷினில் துணி போட்டாச்சு. இந்த வாஷிங் மிஷினுக்கு மட்டும் உயிர் இருந்ததுன்னா ஐயோ அம்மா அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிடும். எப்போ துவைச்சிக்கிட்டே இருக்கிற வேலை தான். அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் இல்லை. நம்மளுக்கு தயிர் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது நம்ம வீட்டில எல்லாம். இங்கே கேரளாவில் எப்படின்னு பார்த்திங்கன்னா தயிரே ஒருத்தர் கறி ஊற்றி வச்சு தயிரே சாப்பிட மாட்டாங்க. வேணால் பாக்கெட் தயிர் வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. அதுவும் நல்ல புளிப்பான தயிர் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் தயிர் புளிப்பே இருக்கக்கூடாது. தயிர் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது அப்படின்ட்டு சரின்ட்டு பாலை வர ஊற்றி வச்சாச்சு சூடு பண்ணி. அடுத்து என்ன வேலை, கூட்டுற வேலை. லாஸ்ட்டாக இந்த வேலையை முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போய் நீ அடுத்தது குளிச்சுக்கிட்டு வந்து நீ மத்தியானத்துக்குள்ளே சாப்பாடு செஞ்சால் கரெக்டாக இருக்குது நேரம். நீ மதிய சாப்பாடு செய்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.